Welcome to RSR Max Scientific Notation Part 3. Write the following numbers in the scientific notation form. கொடுத்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் நம்பர் 0.0037. இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். பாயிண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் பவர், ரைட்லேருந்து லெஃப்ட் போனால் பாசிட்டிவ் பவர். அது நேற்று முதல் வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் பார்ட் இது லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் இந்த இந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட் பக்கத்தில் வரணும், 3க்கு பக்கத்தில். அப்போ இது 1 2 3 நம்பர் தாண்டி இங்கே வருது. தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் இங்கே வச்சுட்டு 3.7 எழுதிடும். இன்ட்டு எத்தனை டிஜிட் தாண்டி போணுச்சோ அதை பவரில் மைனஸ் போட்டுக்கிறோம். -3 டிஜிட் பாயிண்ட் போனால் -3. இந்த சம் வந்து 0.000107. இந்த இங்கே உள்ள பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட், இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட் 1க்கு பக்கத்தில் வரணும். அப்போ 1.07 போட்டு இந்த பாயிண்ட் எத்தனை டிஜிட் தாண்டி வருது பாருங்கள், 1 2 3 4. அப்போ 10⁻⁻4. லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்தால் மைனஸ் பவர். இதே போல் இந்த நம்பருக்கு 0.000008035. இந்த உள்ள பாயிண்ட்டு இங்கே இந்த 8க்கு பக்கத்தில் வரணும். ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட். அப்போ 1 2 3 4 5 6 டிஜிட் தாண்டி வருது. அப்போ 8.035 × 10⁻⁻6. இந்த சம்முக்கு வந்து இந்த டிஜிட் வந்து இந்த 1க்கு பக்கத்தில் வரணும். எத்தனை டிஜிட் தாண்டி வரும்னு பார்த்துங்க. 1 2 3 4 5 6. தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் இங்கே வச்சுருந்தேன், இந்த உள்ள பாயிண்ட் இங்கே வச்சுட்டு 1.3307 போட்டு × 10⁻⁻6. அதேபோல் இதுக்கு வந்து 0. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 1. இங்கே உள்ள பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 1க்கு பக்கத்தில் வரணும். தேர்ஃபோர் 1.1 போட்டு எத்தனை டிஜிட் தாண்டி கவுண்ட் பண்ணோம்னா அந்த நம்பரை போட்டு மைனஸ் போட்டுருணும். இந்த 9 டிஜிட் தாண்டி இங்கே வருது. தேர்ஃபோர் இட் இஸ் -9. இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான், ஆல் நெகட்டிவ் பவர். இந்த இதில் வந்து 0.0000000009. இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த 9க்கு பக்கத்தில் வரணும். தேர்ஃபோர் 9.0 9 அப்படியே வச்சுட்டு எத்தனை டிஜிட் தாண்டி வரும்னு பாருங்கள். இட் கிராசஸ் 12 டிஜிட் தாண்டி வருது. தேர்ஃபோர் 9.0 or 9 அப்படியே வச்சுட்டு 10⁻⁻12. திஸ் இஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். இந்த பார்ட் 3 எல்லாமே ஏரோ மார்க் வந்து டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் வரும். ஆல் லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி வரும்போது எல்லாமே நெகட்டிவ் பவர். ரைட்லேருந்து லெஃப்ட் போனால் பாசிட்டிவ் பவர். இந்த பாயிண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் பவர். இது எல்லாமே உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸில் சம்ஸ் போடும்போது, நியூமெரிக்கல் சம்ஸ் போடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Subscribe RSR Max, like, share and comment. Thank you.